வணக்கம் ஆபிரகாம். தாங்கள் கூறியது மிக மிக சரியானதுதான். நேற்று முன்தினம் திருநெல்வேலி மேலப்பாளையம் அருகே உள்ள டாஸ்மாக் கடை ஒன்றில் மது வாங்கிவிட்டு வந்தபோது மணிகண்டன் என்ற 29 வயது வாலிபர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை சம்பந்தமாக நீதி கேட்டு அவரது உறவினர்கள் தற்போது திருநெல்வேலி மாவட்டம் மேலச்செவல் கிராமத்தில் பேரணியாக வந்து 200-300 பேர் இருப்பார்கள் ஆபிரகாம். பேரணியாக வந்து திருநெல்வேலி பாபநாசம் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். தற்போதும் மறியல் நடந்து வருகிறது. அவ்வாறு மறியலில் ஈடுபட்டவர்கள் மணிகண்டன் கொலைக்கு நியாயம் கேட்டு இந்த கொலைக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனை வாங்கி தர வேண்டும் என கோரி கோஷங்களை எழுப்பியவாறு திருநெல்வேலி பாபநாசம் தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி வருகிறது. அந்த இடத்தில் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர் ஆபிரகாம். காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் SP சிலம்பரசன் சம்பவ இடத்தில் இருக்கிறார். அவர் அந்த போராட்டக்காரர்களுடன் கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் உறவினர்கள் மற்றும் அந்த ஊர்க்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அவரது உறவினர்கள் சேரன் மகாதேவி உதவி ஆட்சியர் வருவாய்த்துறை சார்பில் யாராவது ஒரு அதிகாரி இங்கு வர வேண்டும் என தெரிவித்ததை அடுத்து சேரன் மகாதேவி உதவி ஆட்சியர் அரபித் ஜெயின் அந்த பகுதியில் முகாமிட்டுள்ளார். தற்போது SP சிலம்பரசனும் சேரன் மகாதேவி உதவி ஆட்சியர் அரபித் ஜெயினும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் ஆபிரகாம். இந்த இடமே ஒரே போர்க்களம் போல காட்சியளிக்கிறது. 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். 300க்கும் மேற்பட்ட பெயிண்டர் மணிகண்டன் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு அவரது உறவினர்கள் அந்த இடத்தில் தொடர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட மணிகண்டனின் மனைவியும் அந்த பகுதியில் இருந்தார். குழந்தையுடன் வந்திருந்த அவர் மயங்கி விழுந்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது இந்த மணிகண்டனின் உறவினர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால், மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை, குற்றவாளிகள் என 3 பேர் இந்த வழக்கில் சரணடைந்துள்ளனர். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இறந்து போன மணிகண்டனின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த கொலை மன்னிக்கவும் இந்த கொலைக்கு காரணமானவர்கள் என கருதப்படும் 3 பேர் நேற்று திருநெல்வேலி நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். அவர்களை திருநெல்வேலி பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். அவர்களை காவலில் எடுத்து விசாரிக்கும் போதுதான் இந்த கொலை குறித்த மேற்கண்ட தகவல்கள் தெரிய வரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆபிரகாம். இந்த விஷயத்தில் நேற்று முன்தினம் இரவு கொலை நடந்த போது அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் அது ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் மணிகண்டனை கொலை செய்துவிட்டு தப்பி சென்ற காட்சிகள் பதிவாகியிருந்தன. அதை கொண்டு போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேலையில் ஈடுபட்ட போது திருநெல்வேலி நீதிமன்றத்தில் ஆனந்தராஜ், மகராஜன், மற்றொரு மகராஜன் ஆகிய 3 பேர் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளனர். அவர்களை 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். இந்த பகுதியில் நல்ல மழை தற்போது பெய்து வரும் நிலையிலும் மணிகண்டனின் உறவினர்கள் மற்றும் அவரது ஊரை சேர்ந்தவர்கள் திருநெல்வேலி பாபநாசம் நெடுஞ்சாலையில் தற்போது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்ட SP சிலம்பரசன் மற்றும் சேரன் மகாதேவி உதவி ஆட்சியர் அரபித் ஜெயின் 2 பேரும் அவர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதுவே தற்போது அந்த களத்தில் இருக்கும் நிலவரம் ஆபிரகாம்.